சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, விரிசல் விட்ட உறவுகளை சீர் செய்யணும்னா சம்பந்தப்பட்டவங்க என்னெல்லாம் செய்யணும்? ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கலாமா? சேற்றை வாரி இறைத்து கொண்டு இருக்கலாமா? யார் என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத பூத கண்ணாடி வச்சு பார்த்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ண சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட, இல்ல பெரிய தவறுகளா இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் எடுத்து ஆதாரபூர்வமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கலாமா? கூட வாழணும், கூட வேணும் சொல்லிக்கிட்டே, ஆனா அவங்க மேல மாறி 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 அவங்கள ஒரு பக்கம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்கலாமா முதுகுல? இதெல்லாம் செஞ்சா சேர்ந்துட முடியுமா? உண்மையிலேயே சேரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சா சரியா இருக்கும்? அப்படி அதை செய்யலைன்னா என்னவா நடக்கும், என்னவா மாறும்? பார்க்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? பாபு மேடம். பாபு, எங்க இருந்து வரீங்க? வில்லிவாக்கத்துல இருந்து. என்ன பாபு, ஒரே எமோஷனலா இருக்கீங்க. வந்த உடனே வந்ததுல இருந்து என்ன ஆச்சு? என்ன மேடம்? எனக்கு ப்ராப்ளம் மேடம். ஒய்ஃபோட ப்ராப்ளம். ஆமா மேடம். ஒய்ஃபோட அக்கா வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. மாமா ஒய்ஃபோட அக்காவும் மாமியார் வந்து, அதாவது நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். சொந்த தாய்மா பொண்ணு தான் மேடம். எனக்கு 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சி, வீட்டுல விருப்பம் இல்லாம, ஒன் சைடு லவ்லாம் இல்ல மேடம். 2 பேரும் விருப்பம் இல்ல, பிடிச்சி கல்யாணம் பண்ணின பிறகு ஒரு இடைவேளை வந்து அண்ணனுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்தால் என்ன ஓடி வந்துச்சு. பெங்களூர் கூட்டு மாட்டேன் நான். என்னை வந்து எங்க அண்ணன் டார்ச்சர் பண்றான், என்னை கூட்டு போயிடு சொல்லி கூட்டு போன ஒரு 10 நாள் இருந்து கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதான் லைஃப்ல யார் பண்ணி வச்சாங்க? அவன் அண்ணனே பண்ணி வச்சாங்க. எங்க அம்மா அப்பா வந்து பேச்சுவார்த்தை. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் கொத்தனார பாக்குறேன் மேடம். எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேடம். கொடுப்பீங்களா? வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி போடுவேன். என் கண்ட்ரோல் என்னென்ன கேட்குது எல்லாத்தையும் வாங்கி போடுவேன். துணி மணி அது கையில ஒரு 50-100 கூட கொடுப்பேன் மேடம். தேவைப்பட்டு கொடுப்பேன். என்னோட காசு அதிகமாக தான் கொடுத்து வைப்பேன். வீட்டு மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு நான் அம்மாவுக்கு வந்து தனியாக இருக்குது, அண்ணங்கிட்ட யார் தனியாக இருக்குது, அம்மா வந்து தனியாக இருக்குது. யார் பிரச்சனை வேணால் மரும பிரச்சனை தனியாகிடுச்சு. கல்யாணம் 6 வருஷத்துல அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு வந்து கன்சீவ் ஆனா எங்கள் ஒய்ஃபு. அப்பா இறந்த பிறகு கன்சீவ் ஆன பிறகு வேலைக்கு போயிருந்தான். எங்கள் அண்ணியை கூட வேலைக்கு போயிருந்தான். போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அக்கா வந்து நீ வந்துரு, உன் புருஷனை கூட்டு சென்னை கூட்டு வந்துரு. சென்னை கூட்டு வந்து எந்த ஊர்ல இருந்தீங்க? பெங்களூர்ல இருந்து மேடம். நான் கூட்டு வந்த பிறகு சொல்லி எனக்கு தெரியாமல் ஃபோன்லேயே பேசி அவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்க ஃபோன்லேயே செஞ்சுருப்பாங்க. கன்சீவ் ஆன பிறகு 5ஆவது மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவனுக்கு மேரேஜ் வந்துச்சு. நான் அப்பாவுக்கு கொல்லி வச்சிருந்தேன். நான் வர முடியாத சூழ்நிலை. சரிம்மா நான் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்து கம்பெனி போயிட்டு வரும்போது இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டு அபாஷன் பண்ணிச்சு மேடம். அபாஷன் பண்ணிட்டு அதனால கை அறுத்துன்னு பெரிய பிரச்சனை பண்ணி அங்கே அடிச்சுன்னு கிச்சு. அண்ணன் கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமாம், கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் வெறுப்பு, அம்மாவுக்கு சண்டை வந்து வேலைக்கு போக சொல்லி விட்டேன். நான் போயிட்டு வந்து நல்லா இருந்தோம். நான் இந்த 2 ஆட்டோ இருக்கும், நான் வேலை செய்வேன், எல்லாமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, ரியல் எஸ்டேட் அதெல்லாம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருப்பேன், சங்கத்தில் இடலாம் இருக்கேன், நல்லபடியாக இருந்தோம். திடீர்னு வந்து உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ண சேர்த்து என்னையும் அவங்க அம்மாவை பிரித்து தனியாக கொண்டுட்டு வந்துடணும். தனியாக வாழணும். உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு? உங்க அம்மா தனியாக தானே இருக்காங்க மேடம். பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. அது இடைவேளை என்ன பண்ணால் ஒரு 6 மாதம் வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது ஓடி வந்துச்சு. சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சு இல்லை வரல நானும் எஃப்ஐஆர் போட்டு மேடம். மாதிரி என் மனைவி காணும், நகைலாம் பணம்லாம் எடுத்துன்னு வந்துச்சு, யார் கூட தெரியாது. நான் 4-5 பேர் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா அக்க பக்கம் யார் வீட்டில் நாங்கள் இவங்க வீட்லேயே குழந்தை இருக்கா இல்லையா? குழந்தை இல்லை மேடம். அபாஷனை பண்ணி இன்னைக்கு
நார்மலா இருக்கு மேடம். அப்படியா? ஆமா மேடம். என்ன பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆம்பளைன்னு நிரூபிக்கிறான். 2 பேருமே செக் பண்ணோம். அதாவது சின்ன வயசுல ஒரு லவ் பண்ணி ஒரு அதாவது அபார்ஷன் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு வந்து கர்ப்பப்பை பாதிச்சு சுருங்கிட்டு இருக்கு. யாரை லவ் பண்ணி அந்த யாரோ ஒருத்த பக்கத்து வீட்டுல லவ் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு பண்ணிட்டு தவறான முறை நடந்து திரும்பி சென்னைக்கு வந்த பிறகு நான் வீடு கட்ட வந்தேன். சென்னைக்கு பெங்களூர்ல இருந்தேன் 18 வருஷமா இருந்தேன். வீடு கட்டும் போது நான் விருப்பப்பட்டேன். அது என்ன விருப்பப்படுச்சு. அப்போ சொல்லிச்சு நான் லவ் பண்ண இல்லை அம்மா சொன்னது எனக்கு தெரியல. அந்த ஓடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக லெட்டர் பேட் எடுத்து வச்சிருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக எழுதிச்சு. லெட்டர் பேட்னா அது தேவையான அண்ணா என்னென்ன பண்ணா நான் என்னென்ன பண்ணேன் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. எழுதி யார்கிட்ட கொடுத்துருக்கு? வீட்டில் வச்சு டைரி கட்சி எனக்கு டைரி எழுதி வச்சிருக்கு. டைரியில ஆமாம். முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். கொடுங்க பாக்க. ஜெராக்ஸ் இருக்கு. ஒரிஜினல் அம்மா கிட்ட அழகா இருக்கு எடுத்து. ஆமாம் மேடம். அது ஃபுல்லாக என்னை பற்றியும் என் பெயர் தீபான்னு இவ்வளவு நீட்டான வாக்குமூலம் மாதிரி எழுதியிருக்கு. ஆமாம் மேடம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 32 பேஜ் இருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள எதனால சண்டை வருது? எனக்கு சண்டைன்னா மேடம் அக்கா கடைக்கு போது அவங்க சேரது எனக்கு ரொம்ப பிடிக்கல மேடம். சம்பாரிச்சு கொடுத்தா அக்காட்ட கொடுத்தது. ஒரு ஹவுஸுக்கு 100 ரூபா கேட்கணும், அக்கா கிட்ட போய் கேட்கணும். அம்மா அப்பா இல்லையா அவருக்கு? அவங்களுக்கு அப்பா இல்லை மேடம். சின்ன வயசுல இருந்துட்டாங்க. அம்மா யார் கூட இருக்காங்க? அம்மா அண்ணன் கூட இருக்கு. அவங்க அவங்க அண்ணன் கூட தனியா இருக்காங்க. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அவங்க கூட வந்து 3 அக்கா ஒரு அண்ணன் இருக்கு. இது கடைசி பொண்ணு. ஒரே ஒரு அண்ணன் தான். ஆமா. அந்த அண்ணன் நல்லா பாத்துக்கிறாரு. நல்ல மேடம். அவன் அண்ணன் பத்தி எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்ப நீங்க சொன்னாலும் நல்லது கேட்பான், நான் சொன்னாலும் கேட்பான். அண்ணன் பத்தி எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மேடம். வேலை இல்லாத வீட்டில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நைட் 10 துணி தைக்கும். 10 மணி தூங்கும் போது துணி தைக்கும். எனக்கு பிடிக்காது. காலைல 7 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வர நான் வேலைக்கு போயிட்டு 10 ஆகும் ஒரு நைட் ஆல் டைம் கொத்தனார் வேலை கஷ்டமான வேலை. எனக்கு வந்து கம்பெனி ஒர்க் பண்ணா நைட் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஒர்க் இருக்கும். அர்ஜென்ட் ஒர்க் என்ன பண்ணியிருப்பேன். வரும்போதெல்லாம் சந்தேகப்பட மேலே எங்கே போனேன். ஒரு துணி கொடுத்தா நான் வாங்கி கொடுத்தா கட்டாது, அக்கா கேட்கணும். ஒரு கோயிலுக்கு போனால் நான் அக்கா கேட்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அக்கா கேட்கணும். எல்லாமே அக்கா கேட்டு தான் மேடம் பண்ணுது. 3 அக்காவுமேவா இல்லை ஒரே அக்கா மட்டும் மேடம். ஒரு அக்கா ஊர்ல இருக்கு. அது நல்ல பொண்ணு. அது எந்த ஃபேமிலிக்கு வராது. புருஷன் ஆச்சு. சரி, அவங்க அக்காங்கிறது அதுவும் உங்களுக்கு தாய்மாமா பொண்ணு தானே. நீங்க கேட்க வேண்டியதானே. கேட்கலாம் மேடம். சொல்லி கொடுக்குறாங்களா? எப்படி அக்காக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மேடம்? ஒர்க் டைலர் டாக்டர் சொன்னாங்க கம்பெனிக்கு போனா ஹீட்டால கர்ப்பம் நிக்காதான்றாங்க. சரி கம்பெனி விட்டு நிறுத்திட்டேன். அது ப்ராப்ளம். இப்போ வந்து டைலர் கடைக்கு போனாங்க. நைட் நான் வரும்போது எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கல. இப்போ எங்க இருக்கீங்க? வில்லிவாக்கத்துலயா? நான் சத்தியமத்துல தெரிஞ்ச கம்பெனில 3 மாசம் இருக்கு மேடம். என்ன வெளியே திட்டி விட்டாங்க வீட்டுக்கு. இல்ல இப்ப 3 அக்கா இருக்கு. எதுக்காக அந்த அக்கா பேரு? இந்த அக்காக்கு வந்து டைலர் கடையில மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்ல. துணைக்கு அவங்க டெய்லர் கடை வச்சிருக்காங்க. ஆமா, டெய்லர் கடை வச்சிருக்காங்க. துணைக்கு வேணும், பேங்க் போறதுக்கு வேணும். சில ஊர் சுத்தத்துக்கு யாருமே ஒத்து வராங்க. அக்கா பக்கம் யாருமே பேச்சுவார்த்தை பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே இதுக்கு ஒத்துக்கு வேணும். வீட்டு துணி தேய்க்குது, பாத்திரம் தேய்க்குது, பசங்க என் வீட்டு வேலை செய்யல, அவங்க வீட்டு வேலை செய்யணும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது 50 100 கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுது. மகளிர் குழுக்கு போகுது. லோன் எடுத்து என்கிட்ட சொல்றதில்ல, ஒரு வாரம் சொல்றதில்ல, ஒரு நகை எடுத்து எனக்கு சொல்றது. சப்போஸ் நான் பணம் கொடுத்து நகை கொடுத்தா கூட அக்கௌண்ட்ல போகுது. ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட் தான். என்ன காரணம்? அப்படி அந்த அக்காவை பிடிக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல மேடம். கேட்டாங்கன்னா நீ ஆம்பளை இல்ல, நான் வந்து சந்தோஷம். என்ன அட்ராக்ஷன் அவங்களுக்கு அந்த அக்கா? அட்ராக்ஷனா இவ வந்து அவளுக்கு வேலைக்கு வேணும், கடைக்கு மெயின்டெனன்ஸ் வேணும். நான் இல்லைன்னா பரவாயில்ல, அவ வந்து முழுசா அவங்களுக்கு வேணும், ஹெல்பிங் வேணும். ஹெல்பிங்னா பேங்க் குழந்தையும் இல்ல, அதனால அந்த தங்கச்சி கூடயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? ஆமா மேடம். புருஷன் இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா? மாமியார் சொல்லுது நீ அவன் வாடி, நாம தனியா விட்டு வாயில அவன் தேத்தி விட்டு வாடி இப்படியே சொல்றாங்க மேடம். இப்ப அந்த பிரச்சனை தான். ட்ரிங்க்ஸ் பண்ண வேற விதமான ஒரு தப்பான நினைப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இல்ல. உங்க மனைவி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு மேடம். இப்போ வந்தாலும் நான் சேர்த்துறேன் மேடம். எனக்கு சொந்த பூர்ண நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்க அக்கா வந்து டார்ச்சர் கொடுக்க கூடாது. அவங்க அம்மா ரொம்ப அதோட டார்ச்சர். அவங்க மாமானால ஒன்றும் தொந்தரவு இல்ல. தொந்தரவு இல்ல. இவங்க வைஃப் சொன்ன மாதிரி அவ கேட்கற, அவர் சொன்ன மாதிரி மச்சான சொல்றாங்க. அவங்க அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு ஹெல்ப் பண்றது யாருமே இல்ல. உங்க மனைவி உங்களுக்கு சமையல் பண்ணி போடுறது இல்ல, உங்களை பாத்துக்கிறது இல்ல, உங்களை உதாசீனப்படுத்துது, தரக்குறைவா பேசுது. அம்மா அக்கா தன்னுடைய சைடோட தான் அதிகம் உறவா இருக்கு. இப்ப எவ்வளவு காலமா பிரிஞ்சிருக்கீங்க? இப்ப கிஞ்சி பார்த்தா இப்போ பார்த்தா 5ஆம் மாசம் 15ஆம் தேதி பிரிஞ்சிருக்கு மேடம். இப்ப 2-3 மாசமா பிரிஞ்சும் இருக்கீங்க. குழந்தையும் இல்ல. குழந்தை இருந்தாலும் அபார்ஷன் பண்ணிருதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மனைவி மேல இன்னும் அன்பு வச்சிருக்கீங்களா? ஆமா மேடம், இன்னும் அன்பு வச்சிருக்கீங்க. அந்த மனைவி வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணும். அந்த மனைவியோட அன்பா வாழ முடியுமா? சந்தோஷமா வாழ முடியுமா? உங்க மனைவி பேர் என்ன? தீபா மேடம். தீபா கூப்பிட்டு பேசிடுவோமா? எங்க இருந்து வரீங்க தீபா? வில்லிவாக்கத்துல இருந்து வரேன். வில்லிவாக்கத்துல இருந்து வரீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது மேடம். 8 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்கா? இல்ல மேடம். ஏன் இல்லம்மா? என்ன பிரச்சனைமா? அதான் 2 பேருமே ஹார்மோன் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. ஹார்மோன் ப்ராப்ளம். 2 பேருக்குமே அதுதான் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்னதான் கொடுமைப்படுத்திருந்தா, உனக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னுட்டு. உனக்கு குழந்தை இல்ல உனக்கு குழந்தை இல்லன்ட்டு டெய்லி சொன்னாரு. உங்களுக்கு லவ் மேரேஜ் இல்ல மேடம். என்ன எடுத்து கூட்டின்னு போயிட்டார் மேடம். லவ் பண்ணலையா நீங்க? என்னமா அப்படி? இல்ல வீடு கட்ட வந்தாரு. அப்போ
வீடு கட்ட எங்கள் வீடு அம்மா வீடு கட்டினாரு. அப்போ வந்து பேசின்னு இது பண்ணிட்டு தான் இருந்தோம். வீடு உங்க கட்ட சம்மதம் இல்லாம கெடுத்ததாருன்னு சொல்றீங்களா? ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம். உங்க சம்மதம் இல்லாம கெடுத்தா அது ரேப்பு. ஆனால் அவர் பேசி கீசி என்னை ரொம்ப இது பண்ணி எங்கள் அம்மா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நானாக பார்த்துருந்தாதான் எனக்கு வந்து யாரும் பொண்ணும் தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? அவர் பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கிறாருல, அதனால படிக்கவும் படிக்கல அவர் வந்து. அது மாதிரி இருக்குவே. சரி நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க, நான் நல்லா வச்சுன்னு இருக்கேன் உனக்கு என்ன. அப்போ வந்து எங்கள் அத்தையும் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ கல்யாணம் பண்ணதுமே தான் என்னை டார்ச்சர் கொடுத்தது. முதல்ல கல்யாணம் பண்ணாது ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பாரு போல தெரியுது. இல்லை மேடம், ஆனால் அது வந்து பழி வாங்கல் மேடம். அது வந்து இப்போதான் எனக்கு தெரியுது அந்த என்ன பழி வாங்குறாரு. அது வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணன் வந்து கட்டிக்க மாட்டேன்னுட்டாரு. ஆனால் இவரே வந்து நான் உன்னை தான் கட்டிக்குவேன் நான், ஆனால் எங்கள் அம்மா வந்து விட மாட்டேன்றாங்க, அதனால நான் உன்னை கூட்டின்னு போயிடுறேன் நான் வீட்டுக்கு. இங்கே வந்து வீடு கட்டினிருக்கும் போது தான் என்னை கூட்டின்னு போயிட்டாரு. நான் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு விருப்பமே இல்லாம கூட போனீங்களா? அதான் நம்ம எடுத்துட்டா நம்ம இதுவாகிட்டுமே ஆகிட்டு நானும் போயிட்டேன் மேடம் அவர் கூட. ஆனால் அம்மாக்கெல்லாம் யாருக்குமே சொல்லவே இல்லை, இது மாதிரி பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. நான் கம்முன்னு போயிட்டேன். நான் போயிட்டீங்க, போய் கல்யாணம் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போற மாதிரி போயிட்டேன். அவர் வந்து பேக் எடுத்துன்னு வந்தாருல, அதுல துணிமணி எல்லாம் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு நான் வேலைக்கு போற மாதிரி போனேன். அப்படியே கூட்டின்னு போயிட்டாரு. கூட்டு போய் கல்யாணம் பண்ணி பெங்களூர்ல உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணீங்க. இங்க இல்ல, அங்க கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணல, கூட்டின்னு போயிட்டு அங்க விட்டுட்டாங்க. இந்த இது மாதிரி நான் 3 மாசமா தான் கல்யாணம் பண்ணுவோம், இப்ப பண்ணவே மாட்டோம். ஏன் அது என்னன்னு தெரியல, ஆனா நாங்க பண்ண மாட்டோம், இப்போ 3 மாசமா தான் பண்ணுவோன்னு சொல்லி இது பண்ணின்னு இருந்தாங்க. அப்போதான் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். சரி அனுப்பிடு என் பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் மாமா அனுப்புனாங்க, எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் அனுப்புனாங்க. வந்து கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்து அப்புறமா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வரதட்சணை போட்டதான், நகைங்கெல்லாம் போட்டதான் நான் கல்யாணம் பண்ணிப்போம், இல்லையா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி நாங்கள் நகையெல்லாம் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லி நகையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க மேடம். போட்டு கொடுத்து ஒரு எத்தனை பவுன் போட்டாங்க? 15 பவுனுக்கு இருக்கும் மேடம். போட்டாங்க 15 பவுன் நகை போட்டாங்களா? போட்டாங்க போட்டாங்க. அப்படியே சில்லறையா கொஞ்சம் நகைங்களாம் கொஞ்சம் போட்டாங்க. கொஞ்சம் காசா இவர் வந்து கடன் வச்சுருந்தாரு, அதனால அந்த நகைங்களுக்கெல்லாம் காசா கொடுத்துரு வந்துட்டு காசா கொஞ்சம் கொடுத்தாங்க. நகைங்கெல்லாம் கொஞ்சம் போட்டாங்க. அப்பப்போ அந்த பீரோ கட்டில் வேண்டாம், பெங்களூர்ல எடுத்து போக முடியாதுன்னுட்டு பீரோ கட்டிலுக்கு எல்லாம் காசு, அதுக்கு வேற சவரம் கணக்குல, அதுக்குன்னு சவரம் கணக்குல கொடுத்துட்டாங்க. அது மாதிரி போட்டு கொடுத்தாங்க. போட்டு வாங்கிட்டாரு உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணன் கிட்ட வாங்கிட்டாரு. அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லபடியா தான் வாழ்ந்தீங்களா? கொஞ்ச நாளா சந்தோஷமா இருந்தீங்களா? கொஞ்ச நாள் இல்ல மேடம், ஒரு 3 மாசத்துலயே டார்ச்சர். என்ன டார்ச்சர்? மாமியார் டார்ச்சர் தான். ஆமா, சொந்த அத்தை இல்ல உங்களுக்கு? அத்தைதான். அதுதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கூட இருந்தாங்களா? கூடியதான் இருந்தாங்க. மாமனாரும் மாமியார் 2 பேருமே இருந்தாங்க. கொஞ்ச நாளாதான் நீ வேலைக்கு போகணும், இந்த 3 மாசத்துலயே மொழியும் தெரியாது ஒன்னும் தெரியாது எனக்கு. 3 மாசத்துல நீ வேலைக்கு போனாதான் வாடகை எல்லாம் கொடுக்க முடியும் பண்ணிட்டு 3 மாசத்துலயே வேலைக்கு போனேன். மொழி தெரியாது. ஆனா எங்க ஓரகத்தி தம்பி இருக்காங்க, பிஎம்மா இருக்காங்க, அந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் தான் இங்க செஞ்சுன்னு இருந்தேன்ல, அங்கேயும் போயிட்டு எக்ஸ்போர்ட் வேலைக்கு தான் போயின்னு இருந்தேன். போனா ஒரு மாசத்துலயே எங்கேயும் இந்த 6 மணிக்கு வரதுக்குள்ள வீட்டு வேலை செய்யலையே, இப்படி பண்றாளே அப்படி பண்றாளே. காலையில எழுந்து மாமியார் குடும்பம் தானே? அப்ப உங்க கணவருக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையா? அவரும் அதான் அம்மா பேச்சு கேட்டுக்கின்னு. அம்மா பேச்ச கேக்குறது என்னமா தப்பு? அம்மா ரொம்ப இது பண்ணுவார் மேடம். ஆனா அம்மா பேச்சு கேட்ட மாதிரி தெரியாது, அம்மா பேச்சு கேக்குற மாதிரி தெரியாது, அவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம அவங்க அம்மா தனியா தான் இருப்பாங்க போல இருக்குது. இப்பதான் தனியா இருக்காங்க, இப்பதான் தனியா இருக்காங்க. நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன் மேடம். எவ்வளவு நாள் ஆச்சுமா? 1.5 வருஷத்துலயே வந்துட்டேன். கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துலயே வந்துட்டேன். நான் வாழ மாட்டேன் வாழ மாட்டேனே வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ண மேடம் 3 தடவை. ரொம்ப 3 தடவை எதுக்கு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா அவர்கிட்ட? 3 தடவை தற்கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்ததுமா? பர்டிகுலரா என்ன விதமான டார்ச்சர் பண்ணாரு? குடிகாரரா அவரு? இப்பதான் மேடம் குடிக்க, முந்திலாம் குடிக்கல, இப்ப இருக்கிற மன கஷ்டத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தெரியல மேடம். எவ்வளவு நாளா குடிக்கிறாரு? இப்போ ஏதோ 1 வருஷமா. 1 வருஷமா தான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம். 8 வருஷத்துல இப்பதான் குடிக்கிற மாதிரி வந்துட்டாரு பாவம். குழந்தை இல்லாத ஏக்கம். குழந்தையில ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல மேடம் நீங்க? ஆமா கண்டிப்பா. அது ஒரு தடவை கூட்டிட்டு போவாரு, அப்புறம் கம்முன்னு விட்டுடுவார். நானே போயிட்டு ஒரு வேலை செய்யணும்னா, ஒரு தொழில் செய்யணும்னு நம்மளுக்கு காசு, நம்மளுக்கு தான் அவர் பார்க்கலையே. இது வரைக்கும் ஒரு துணிமணியும் எடுத்து கொடுத்தது இல்லை மேடம். ஒரு துணிமணி அவரே கேட்டு பாருங்க, ஒரு துணிமணி எடுத்து கொடுத்ததில்ல. அது துணிமணியாவது நான் எடுத்துக்கணும்ல, அது சம்பாதிக்கணும்ல, சம்பாதிக்கவும் விட மாட்டாரு. என்ன டெய்லராக தான் இருக்கும் மேடம். அக்கா கடை வச்சுன்னு இருக்காங்க. சரி எக்ஸ்போர்ட் போயிருந்தா அப்பவும் போகக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணி
வேலைக்கு ஏன் போக போக கூடாதுன்னு சொன்னாரு? உங்க உடல்நிலைக்காகத்தானே போக கூடாதுன்னு சொன்னாரு. வேண்டாம் வேண்டாம் குழந்தை நிக்கல அதனால வேண்டாம்டாரு. சரி தானே? நானும் நின்னுட்டேன். சரி. நின்ன அப்போ வீட்டை பாத்துக்கணும்ல, சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்து நீ செய்டின்னு பண்ணல, உன் செலவு நீ பாத்துக்கிடு. ஆஹா அது மாதிரி இல்ல. ஒரே ₹1 கூட என்னன்னு கொடுக்க மாட்டாரு ஓ, மேடம். அது நம்பி வந்து என்னன்னு சந்தேகப்படுவாரா? சந்தேகம், அதிகமா சந்தேகம். என்ன விதமா சந்தேகப்படுவாரு? அதே நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஜன்னலும் திறந்து இருக்கக்கூடாது, கதவும் திறந்து இருக்கக்கூடாது, பக்கத்துல பேசக்கூடாது. அது மாதிரி எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் மேடம். உங்க அக்கா வீட்டோட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்கன்னு தான் அவருக்கு பிடிக்கும். அக்கா வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்காரன்னு சொல்லல, அக்கா அம்மா அக்காவோட டார்ச்சர். உங்க அக்காவுக்கு வேலை செய்ய ஆள் வேணுமா? அந்த கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். 10 பேர் இருக்காங்க மேடம், வீட்லயே தைக்கிறவங்க இருந்தாலும் அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஆள் வேணும். இப்ப நீங்க விஷயம் அப்படின்னு சொல்லிதான் பஞ்சாயத்து வச்சாரு. சரி நீ கடைக்கு போவாத, சித்தப்பா எல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்க. சரி நீ கடைக்கு போகாம வீட்லயே தைச்சுக்கோ ஆனிட்டாங்க. வீட்லயே தைச்சாலும் வீட்லயே விட மாட்டேன்றாரு, வேலைக்கு போகாம. அந்த அவர் என்னங்கிறாரு, தைச்சா வந்து கர்ப்பம் நிக்காது, கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக அப்ப நேரமும் தைச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி அப்ப ஏன் செலவு பார்க்கணும்ல? வீட்டுல 10 மணி வரைக்கும் நைட்ல தைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அதான் மேடம், சரி அப்படியே இருக்கட்டும், 10 மணி வரையுமே தைச்ச மாதிரி இருக்கட்டும், ஏன் செலவுக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல மேடம். பாய். அக்காவா? எல்லாரும் வில்லிவாக்கத்துல இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க? லதா. லதா. உங்க கடையை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் உங்க தங்கச்சி உங்க கூடயே வச்சுக்கிட்டதாக அவர் கணவர் வந்து, அவங்க அக்காவுடைய டார்ச்சர்னாலதான் என் குடும்பம் இப்படி வீணா போயிடுச்சு, என் மனைவி புரிஞ்சு போயிட்டா. வாய் வச்சதே ஒரு துணியோட வந்தாரு மேடம். அட்வான்ஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்தது அக்கா தான், பாத்திரத்துல இருந்து எல்லாம் கொடுத்து அவரே கேட்டு பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பீரோல இருந்து மிஷின்ல இருந்து எல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு அவரே கேட்டு பாருங்க. நானே 3 அக்கா இருந்து இந்த அக்கா தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் ஆமா பண்றாங்க. எல்லாம் இந்த அக்கா சின்ன அக்கா இருக்காங்க வீட்டுல, அவங்க குடும்பம் தனியா இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. அவங்க எப்பயாவது வந்து போவாங்க, அவ்வளவுதான். ஆனா பக்கத்துல இருக்குது. இவங்கதான் என்ன வந்து காப்பாத்துனது. அன்னைக்கு கூட்டின்னு போனது கூட எங்க அண்ணன்கிட்ட சொல்லி கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது இவங்கதான் முன்னாடி நின்னு. ஆமா. இப்ப வந்து இந்த அக்காவுடைய சப்போர்ட்ல தான், உங்க அம்மாவுடைய ஒரு போதனையில தான் நீங்க வந்து அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறதாக அவர் நினைக்கிறாரு. எங்க அம்மா எல்லாரும் அம்மா அக்கா மெயின் அக்கா வந்து அவங்க கூட வச்சுக்கிறாங்க, அதனால எங்க கூட வாழ மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. கூட வச்சிருக்கேன் மேடம், நான் ஏன் அட்வான்ஸ் கொடுத்து உங்களை வீடு தைக்கிறேன்? வாழ வைக்கணும். சரி கடை என் கடை, நான் தான் ஒன்றும் நான் அப்படி பண்ணேன். 5 பேர் வேலை செய்யறாங்க. இவ செஞ்சா சம்பளம் வாங்க போறேன். தங்கச்சி எனக்கு ஒன்றும் சும்மா செய்யல, சம்பளம் செஞ்சா கொடுக்க போறேன். அது கூட கொஞ்ச நாள் பஞ்சாயத்து வச்சு கடைக்கு போடுவேன், வீட்டோட வச்சுன்னு வாழ தானே மேடம். நான் எதுக்கு வேணான்றேன்? நான்லாம் வற்புறுத்தி கூப்பிட்டா நீங்க கேட்டுங்க. இப்போ தொழிலும் வேலைக்கு போறோம், அது கூட 5 மணிக்கு மேல போக கூடாதுன்னு 5 மணிக்கு மேல கரெக்டா எல்லாமே கிண்டல கூட பண்ணுவாங்க. என் கடைக்கு வரோம், வேலையில இருந்தா கூட நான் வந்துனே இருக்கிறேன். 5 மணிக்கு நீ வந்தே இல்லையே வீட்டுக்கு போன் பண்ணிடுவாரு, கரெக்டா போன் பண்ணிடுவாரு. சந்தேகம் இருந்துச்சு. கடையாலே 2 மாதிரி தகராறு பண்ண ஆரம்பிச்சாரு. சந்தேகத்துக்கு என்ன காரணம் அடிப்படையில? அதுதான் எங்களுக்கும் புரியல. சொல்லுவார்ல, இப்ப உங்களுக்கு கோவப்படுறப்ப ஏதாவது சொல்லியிருப்பார்ல. அக்கா வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் வருமா? அவனுக்கு வந்து காரணம் வேற ஒண்ணும் இல்ல மேடம். இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வீடு வந்து யாரும் help இல்ல. என்னோட வீடு வாங்கிட்டாங்க, அதுல இருந்து பிரச்சனை. கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காருக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது. அவரு டிரைவர் உழைக்க தினமும் செய்ய தினமும், நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எப்படியே கஷ்டப்படுறேன். 1000 நோவும் இருக்கு என் உடம்புல. இப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்ன வந்து இப்பதான் ஒரு லோன்ல வீடு எடுத்தேன். இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. இது சைலண்டா வீடு பார்த்து முடிச்சுன்னு இருந்தேன். அவனுக்கு சொல்லல, நான் சொல்லல, நானு இவளும் சொல்லல, அண்ணனுக்கே யாருமே சொல்லல. நான் வந்து கையில வச்சிருந்து பார்த்தா பரவாயில்ல, முடிவு ஆன பிறகு சொல்லுவோம். இதுதான் காரணமே. இவன் வந்து மேலுக்கு வராளே, என் பொண்டாட்டி சம்பாதிச்சு கொடுத்து வீடு வாங்கிட்டா. நான் துணி தைச்சு கொடுத்து 35 லட்சம் அவருக்கு கொடுத்துட்டேன். அது எத்தனை வருஷத்துல? ஒரே வருஷத்துல. அப்ப நீ பொண்டாட்டி சம்பாதிச்சு 35 லட்சத்துல வாங்கினா, நீ சம்பாதிச்சு எத்தனை வீடு வாங்கியிருக்கணும்? அப்ப நான் சம்பாதிச்சு எத்தனை வீடு வாங்கியிருக்கணும்? கடைக்கு ஓனரா இருக்கேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்? இதெல்லாம் வந்து பேச்சுக்கு அவனுக்கு வந்து பிடிப்பு இல்லை மேடம். ஒரு மகளிர் மீட்டிங் போனா கூட பொம்பளைங்க எல்லாம் மகளிர் மீட்டிங் போனா போக கூடாது, கூடயே ஒரு நாள் வந்துட்டாரு பஸ்லயே. உண்மையில ரொம்ப பிரியமோ? அளவு கடந்து இல்ல மேடம், கொஞ்சம் கூட பாசன்றதே இல்ல மேடம். இல்லைங்களா? அப்படி நினைக்கிறீங்க நீங்க? ஆமா மேடம், ஈகோ, எதுக்கு பாரு ஈகோ. என்ன எதுக்கு நான் அவங்க அம்மா எங்க வீட்டுல வச்சு வீடு விட்டுருந்தேன். அவங்க அம்மாக்கு எங்க வீட்டுல வந்து இது மாதிரி சேர்த்து வச்சு பேசினேன், புறம்போக்கேன்னா. அப்புறம் எப்படி என் வீடு விட்டுனேன்? ஊர்ல வீடு நல்லா எல்லாம் விட்டுருந்தேன், என் வீட்லயே உட்காந்து அவங்க அம்மா அம்மா விட்டு போட்டோம். கஷ்டப்படுறாங்கன்றதுனால தான் விட்டுருந்தேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம், திருவிழா தான் போவோம். எந்த ஊர்ல? ஆற்காடு பக்கத்துல அவனுக்கு கிராமம். வீட்டு நிலத்தை எல்லாம் பாத்துக்க சொல்லி அவங்க அம்மாவே வச்சிருந்தீங்க. எனக்கு கொடுக்கறதும் கிடையாது, அவங்களே சாப்பிட்டுருவாங்க. சரி போட்டோம், அதனையும் கேட்டு பார்ப்போம். போனா வந்தா பைசாவை நானே கொடுப்பேன் மேடம். சரி இல்ல நான் தான் வேணான்னுட்டேன், எனக்கு வந்து அவங்க பிரச்சனை வருது. சொந்த அத்தை தானே? சொந்த அத்தை. சரி போட்டோம், அதனாலதான் இவங்க வச்சிருந்தாங்க. எங்க அண்ணனை திட்டுவான், எதுக்கு அவங்களுக்கு கொடுத்து போ, வயசானவங்க.
நான் அந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும், நான் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் தெரியாமல் எல்லாமே செய்வார். சித்தின்ட்டு கரண்ட் பில்லேருந்து எல்லாம் காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாமல் செய்வார். அதுதான் அவரோட வீக்னஸ்ஸே. யாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா கொடுத்துருவாரு. இப்போ வீட்டுக்கு வேணும் செய்யணுன்ற ஒரு இதுவே இல்லை. அவரோட டைப்பே அவ்வளோதான். அவரு பாவத்தை கொட்டிக்கிறான் சும்மா. இதுதான் எங்கள் தப்பு. பாசம்ன்றாரு மேடம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட பார்க்க மாட்டாரு இது வரைக்கும். ஒரு ஃபீவர் வந்துட்டா கூட அம்மா வீட்டுக்கு தான் ஓடணும். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மேல தான் உங்களுக்கு உங்க கணவர் சம்பாதிப்பேன். வேணுமா வேண்டாமா? எனக்கு வேண்டாம் மேடம். ரொம்ப டார்ச்சர். என்ன வயசு ஆகுது? 30 வயசு ஆகுது மேடம். 30 வயசுல கணவர் இல்லாம எப்படி இல்ல வாழ்வீங்க? மேடம், ரொம்ப இந்த 8 வருஷத்துல பட்டம் மேடம். ஆனா இப்ப சண்டை போட்டு என்ன அவ்வளவும் மானத்தை வாங்கிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அங்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. அக்காவால் வாழ்க்கை கட்டுதானே மேடம். நீங்கள் பெங்களூர்ல கட்டி கொடுத்தோம். நீங்கள் வச்சுன்னு வாழ வேண்டியதானே மேடம். நான் இங்கே தானே இருக்கிறேன். அப்போ யாருக்கு அடுத்தா உங்கள் வாழ்க்கையை? கேட்டீங்களா இவ்வளவு நேரம் உங்க மனைவி என்ன பேசுனாங்கன்னு? அவங்க கணவர் மேலேயோ அவங்க மேலேயோ எந்த தப்பும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளை தான் நான் பண்ணினேன் சொன்னாங்கல்ல மேடம். நான் பலவந்தா ரேப் பண்ண சொல்றாங்கல்ல, ஆமா. இது படிச்சு பாருங்க. அவங்களே எழுதுன கைப்படியா இருந்து அது எழுதுன கதை தான் நான் எழுதுனேன் மேடம். அது இது ஒண்ணும் நீங்க இல்ல. கதையா நான் வீட்ல நீங்க கதையா டைரியா அது? நீங்க கேளுங்க. கதை மாதிரி அது எழுதுனேன் மேடம். அது படிங்க. அது 15 பவுன் நகை போட்டா துட்டு போட்டாங்களா மேடம்? கல்யாணம் ஆகி நான் வீட்டுல இருந்தேன் மேடம். அப்ப சரி ஒரு கதை மாதிரி எழுதுனேன் மேடம். அப்ப ஒரு உங்க கதையவே கதை மாதிரி இல்ல, பார்த்தா ஒரு பயோகிராஃபி, அதாவது உங்க சொந்த கதை மாதிரி இருக்கே. சொந்த கதையா தான் மேடம். ஆனா ரொம்ப அதுல ரியலும் இருக்கு, இதுவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நான் தான் ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன் நானு. உங்க மனைவிய இப்படி கேவலப்படுத்தினா அது யாரு கேவலம்? மேடம் என்ன எந்த இடத்துல நீங்க அந்த கேவலம்? அந்த பெண்ணோட திருப்பி நீங்க வாழணும்னு ஆசை. அப்படி இல்ல மேடம். ஒரு ஹாஸ்பிட்டல் அக்கா கேட்கணும். ஒரு ஃபங்க்ஷன் போனா வர மாட்டாங்க. அது கூட யாரனா கேட்பாங்களா மேடம்? எல்லாமே அக்கா கேட்கணும். கூட போய் எதுமே அக்கா கேட்கணும். அக்கா கேட்க வர மாட்டாங்க. சில பேர் ஃபங்க்ஷன் போக மாட்டேன் ஒரு மேடம். நிமிஷம். போவே மாட்டேன் நானு. சில பேர் அம்மா கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, சில பேர் ஹஸ்பண்ட கேட்பாங்க, சில பேர் அவங்களுக்கு அந்த அக்கா தான் அம்மா மாதிரி ஸ்தானத்துல சரி மேடம். இருக்காங்க. சமயத்துல தீபாவளி அவங்க வீட்டுக்காரருக்கு செண்டாச்சு இல்ல, அச்சாங்கல்ல, அண்ணன் சைலண்டா, அன்னைக்கு இந்த என்னோட எதனா பேசுற வைக்கலங்க. வாயை விட்டு மனம் விட்டு பேசுற வைக்கல. 8 மாசம் தீபாவளில இருந்து இது வரைக்கும் நாங்க அன்பா இருக்குமா அவன் மனசார கேளுங்க. என்கிட்ட பழகுறதே இல்ல. நீ இல்ல நான் என்கிட்ட பழகுறதே இல்ல. இதேதான் மேடம். சமையல் சின்ன சின்ன விஷயத்துல பெரிய விஷயம் ஆகுது. எங்க அம்மா வந்தாலும் வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அவங்க அண்ணன் வீட்டு வேலைக்கு போட்டோம், எங்க வீட்டுல இருக்க கூடாது, வீட்டு வேலைக்கு போட்டோம், வீட்டு வேலைக்கு போடணும் அப்படி எல்லாம் சொல்லல. வீட்டுல இருந்தா பிரச்சனை வரும். நான் எங்க அம்மா எடுத்து வந்து வச்சுக்குவேன். எதுக்கு மேடம் பண்றது? அங்கேயே செத்து போச்சு வந்தா. அண்ணா சொல்றேன் காலைல 7 மணிக்கு போறேன், நைட் 7 மணிக்கு வரேன் மேடம். நான் எப்பா நீ காலைல கண்டிஷன் என்ன போட தேய்ச்சிக்க? தேவையில்ல. நான் உன்னோட வாழவும் நான் தேவையில்ல. சொல்ல நைட்லயே தைக்கிறேன். வேணாம்ன்றல போட எதுக்கு தேவையில்ல எனக்கு. அவர் ஏன் தைக்க வேண்டாம்னு சொன்னாரு உடம்பு உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியுமா? இருக்கு. அக்கா உடம்பு அப்பா ப்ராப்ளம். போயிச்சிடுறாங்கன்ட்டு வேணான்றாரு மேடம். போயிடுது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. மேடம். அக்கா போயிச்சிடுவாங்க. வா அங்க போய் சம்பாதிக்கல. ஒரு ஹெல்ப்புக்கு 10 ரூபா கஷ்டமான ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏன் பண்ண மாட்டேன் நீ? அக்கா கிட்ட என்ன குடுத்து பழி அங்க வாங்குறது எதுக்கு மேடம். அதுதான் என்ன கூட்டிட்டு வந்ததே இங்க. அதுதான் ஒரு பழி hospital- வாங்கணும். பழி வாங்கணும். அதுதான் என்ன கூட்டிட்டு வந்ததே. ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காரு, அவளை என்ன பண்ணிடுறேன் பாரு. நானு எங்க அங்க கூட்டிட்டு போறேன் பாரு. அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாராம். இனிமே பாரு எங்க அங்க எனக்கு நீங்க உங்க மனைவி வேணும்னு வந்தீங்க. ஆமா மேடம். கண்டிப்பா மேடம். மனைவி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசினா அவங்க எப்படி நம்ம அப்படி இல்ல மேடம். சமாளிக்கிறது? நான் என்ன சொல்றேன், நான் லீகலா பேசுறேன். உங்களுடைய மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டி அவங்களை புரிய வைக்க முடியும்னா ஓகே, அவங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க ஹஸ்பண்ட். சரி வேண்டாம், நான் விருப்பம் மேடம். நான் விருப்பப்படல. எனக்கு வேணும். அந்த பேப்பர் வந்து கிடைச்சதவனுக்கு 7 வருஷத்துக்கு முன்ன கிடைச்சது மேடம். அன்னைக்கு நல்லா வாழணும் தான் அதை வச்சு வச்சிருப்பாங்களா? இவனோட அண்ணன் அந்த கொடுத்து வச்சு தேவைப்படத்துல எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துனோம். அப்பெல்லாம் எத்தனை வந்து என்ன பயம் சரி என்கிட்ட வந்து அப்பெல்லாம் எத்தனை வந்து பயம் பண்ற விஷயம். ஆனா இப்பதான் நான் நீ ஆம்பளை இல்ல, மனசுல நான் அவர்தான் நினைச்சுக்கிறேன். படுத்துக்குவேன். எங்க அண்ணன் தான் அவத இதெல்லாம் ஒரு பேசல சோதனை சொல்லிக்கிட்டு வியாபாரம். அது எங்க எப்படி அக்கா விட வச்சு அப்பா பேசணும் சாப்பிட்டு இருக்காரு எங்க கேளுங்க. வீட்டுக்காரு. அப்பா அப்பா ஸ்தானம் மேடம் எனக்கு அவரு. உங்க அக்காவையும் மாமாவையும் அது தாயும் சரி தகப்பனுமா மேடம். நினைச்சு லாஸ்ட் டைம் திருப்பதிக்கு அனுப்பட சொன்னல, வீட்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு சரி எங்க வீட்டுக்கார கேட்டவங்க உங்க அம்மா ஏன் எங்க வீட்டுல விட்டுச்சிரும்? உங்க அம்மா ஏன் வீட்டுல தெத்திட்டியா? தெத்தி விட்டாங்க மேடம். வீட்டு விட்டு தெத்தி விட்டாங்க. சண்டே வந்து நான் வேலை செஞ்சு சண்டே எனக்கு ஃப்ரீயா இருக்கு மேடம். படுத்துனா கரெக்டா 12 மணி 1 மணி நாங்க நல்லா இருக்குமா டிவி பார்த்தோம். போன் பண்ணி நைட் 8 மணி அது 9 மணி போன் பண்ணுவான் வேற அந்த டைம். போன் பண்ணி தீபா வந்துரு துணி தைக்கணும். கண்டிப்பா பண்ணுவோம். இப்படிதான் மேடம் எதை டார்ச்சர். இடத்துல போய் இவன் உண்மையிலே ஆம்பளைன்றதே அர்த்தமே கிடையாது. சரி ஆம்பளை இல்ல, பொய் நீ நிரூபிங்க. ரீசன்ட்ன்றது போய் மேடம் சரி எல்லாம் ஒரு நிமிஷம். அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் உடம்பு என்ன? சரியில்லைன்னு சொல்லி என்ன சொல்றானா, நீ உனக்கும் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க முடியல, உங்க அக்கா செஞ்சு வச்சுட்டா. அத கூட சொல்லுவாரு. எங்க அம்மா இதை வந்து வந்து தங்கச்சி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா பிரச்சனை மேடம்? மேடம். இது வந்து பீரியட் போயிருந்து மேடம் 3 மாசமா. இவ இன்னும் உதவ மாட்டா நம்மளுக்கு. அதுதான் ரீசன். குழந்தை மேடம், பிறக்காது. period இவ வந்து பீரியட் போயிருந்து டேப்லெட்ஸ் நம்ம ஹாஸ்பிடல் செலவு போட்டு பார்த்தா எப்படி மேடம்? ஹாஸ்பிடல் செலவு பார்த்தாலும் அதிகமாகும். இவளை கைட்டு விடுறதுன்னு அப்பயே முடிவு பண்ணிட்டாரு மேடம். அதுக்கு தான் பூட்டு மேல பூட்டு நான் வீடு வரக்கூடாதுன்னு நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சு நான் வாடகை கொடுத்துன்னு இருக்கிறேன் அந்த வீட்டில். அம்மா வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் மேடம். நான் இது மாதிரி 3 மாசம் போயிருக்குன்னு அம்மா வீட்டில் போய் அழுதேன். நான் அழுது சரி நான் பார்க்குறேன்ட்டு அக்கா கொஞ்சம் காசு கொடுத்தது, அவங்களும் காசு கொடுத்தாங்க. 2 பேரும் கொடுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு 10 நாள் அம்மா வீட்டிலே இருந்துட்டேன். அந்த டைமில் பூட்டு மேலே பூட்டு போட்டு சரி துணி எடுக்கலான்னு வந்தேன். வந்தா பூட்டு மேலே பூட்டு போட்டு வச்சுக்கிறாரு மேடம்.
ஏன் மேடம் நானும் வரலாம் நைட்டா தங்குறேன். அது என்ன நீ இருக்கும் அப்ப ஏன் வீடு இல்லையா மேடம் என் அது வீட்டுல இருப்பேன் இல்லையா? நான் வாங்குற வீடு இல்ல நீ இருக்கும் போது நான் வரணும் அப்பா வீட்டுல இருக்கல உனக்கு நான் பிரச்சனை இல்ல. அது நீ நான் உங்களுக்கு மனைவி வேணுமா வேண்டாம்? எனக்கு வேணும் மேடம். அவங்களால டார்ச்சர் இவரு அவரே மாமா டார்ச்சர் மேடம். சரி சரி அவங்க டார்ச்சர் மேடம் நான் இங்க நான் இருக்கேன். நீ பெங்களூர்ல ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு கணவன் வேணுமா வேண்டாம்? வேண்டவே மேடம் வேண்டவே வேண்டாம். வேண்டாம் சரி, இந்த சூழ்நிலையில உங்க தங்கையுடைய கணவர் வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க உங்களை சேர்ந்ததா இருக்கறனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தங்கை இந்த 30 வயசுலயே புருஷனை பிரிஞ்சு தனியா இருக்கட்டுமா? பரவாயில்ல. எனக்கு தேவையில்ல மேடம், அவங்களோட லைஃப் அது. இப்ப வந்து உங்க மேலயே எல்லா குற்றச்சாட்டும் வைக்கிறப்போ இதுக்கு என்ன ரெமெடி நீங்க தான் கொடுக்கணும். நான் தானே காப்பாத்துந்தேன், என் மேல தான் குற்றச்சாட்டு வர செய்யும். எப்பவுமே அது வந்து காய்ச்ச மரம் தானே கல்லடிபடும். ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு எந்த காரணம் பேருமே அவங்க இல்ல. அம்மா நான் வெளில அனுப்பணும் மேடம். அதுதான் மேடம் இன்னும் அவங்க அம்மா நான் வீட்டை விட்டு வெளில போக சொன்னேன். சரி, எங்க வீட்டுக்கார வச்சுக்கணும்னு சொன்ன பிறகு உங்க அம்மாவுக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வச்சுக்க மாட்டாரா? காரணம் சொல்லுங்க. சொந்த வீடு விட்டுருக்கேன், காரணம் எல்லாம் எதுக்கு விடுற வீடு? நாளைக்கு நீ ஏன் அந்த கேள்வி கேட்ப? அதை என்ன பண்றது, வீட்டுல பாத்துக்க ஆள் இல்ல, எங்க அம்மா வேலை காட்சி மாதிரி வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லி வர்றாங்க. அங்க ஆமா மேடம், ஊருக்கு போனா கூட பாத்துக்க இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, எங்க அம்மா சமைச்சு செஞ்சு. சரி, நீங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க. ஆமா. உங்களுக்கு இல்லன்னா நீங்களே கொண்டு போய் உங்க வீட்டுல உங்க அம்மாவை ராணியாட்ட வச்சிருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு 3 மாசம் சம்பாதிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கல 25,000 ரூபாய் 3 மாசம் சரியா போகுமா காசு? முதல்ல வந்து உங்களுக்கு அவங்க கணவரோடயே ரொம்ப க்ளோஸா இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு மனசுல என்ன இருந்தா அதை எடுத்துருங்க. சரி மேடம். தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பெரிய அக்கா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி மேடம். அந்த பொண்ணு கடைசி தங்கச்சியே அவங்க கூடயே இருந்திருக்கு. சரி மேடம். நார்மலா அக்கா ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் வர்ற மருமகன் நல்ல ஒரு அனுசரணையான நல்ல மருமனா இருந்தா அந்த குடும்பமே அவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். அந்த வகையில அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவங்களோட ரொம்ப அவங்க க்ளோஸ். குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தயவு பாத்துக்கிற செய்து மேடம். நீங்க வந்து அது கல்யாணத்துக்கு முன்னாடி அது அவங்க குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் கேக்குறதுக்கு நமக்கு உரிமை சரி இல்லை. மேடம், கால்ல வந்து இப்ப வந்து உங்க அம்மாவை கொண்டாந்து வச்ச பிரச்சனையிலையும் உங்க அம்மாவை நீங்க தான் கொண்டு போய் இல்ல விட்டு மேடம், இல்ல அம்மா இல்ல இப்போ. இப்ப இல்லவே இல்ல இல்ல, எப்பவுமே கொண்டு போய் இல்ல. விட்டது 7 வருஷமா இல்ல அம்மா. கொண்டு போய் விட்டது உங்க தவறு இல்லையா? எது மேடம், வீட்டுக்கு வரது இல்ல மேடம் அம்மா. ஆ. வீட்டுல இல்ல. அறவே சொந்த அத்தை, வருவாங்க மேடம். சொந்த மாமா ஒய்ஃபை நீங்க எப்படி வீட்டுல வரணும் அம்மா வீட்டுக்கே மேடம். வர வேண்டாம் வீட்டுக்கு வருவாங்க மேடம். வீட்டுக்கு வரணும்னா இவ்வளவு உத்தர போன் பண்ணி கேட்டு தான் எங்க அம்மா வரப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சாமி கும்பிடுறதுக்கு வந்து இவ்வளவு கேட்டு. கீழே கூட கேட்டு நல்லா பாருங்க. இருக்கும். அடிச்சு நீங்க வராங்களா, சொன்னதுல வெளில கேட்டு பாருங்க. முக்கியமான குற்றச்சாட்டு 2-3 தடவை அபார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அது உண்மை மேடம். அது இல்ல நீங்க வேணா எங்க அண்ணி கேட்பாரு மேடம். நிக்கவே எங்க இல்ல அண்ணி மேடம். கேட்பாரு ஃபர்ஸ்ட் மேடம். ஒரு தடவை நின்னுச்சு First மேடம். கேளு. ஆனா அவங்க அம்மா மாத்திரை வாங்கி கொடுத்து என்ன இது அம்மாவே பண்ணிட்டாங்க. ஆமா நீங்க தான் சாப்பிட்டு உங்க அம்மா வாங்கி ஆமா கொடுத்தாங்க. மேடம், அவங்க அம்மா தான் அம்மா மேடம். இதுக்கு ஃபீவர் வாங்கி ஃபீவர் வந்து வந்து மொழி மேடம். தெரியாது மேடம் அவங்களுக்கு. மொழி தெரியாது எனக்கு மொழி வந்து தெரியாது. பெங்களூர்ல. அம்மா இதுக்கு போய் வாங்கி கொடுத்தாங்க. கண்டிப்பா மேடம் நான் அச்சு பேசும் மேடம். கண்டிப்பா அவங்க மேடம், அம்மா doubt இருந்தா எங்க அண்ணி அவர் கேளுங்க. சொல்றாரு, நீங்களும் அது இல்ல மாதிரி மேடம், முட்டாள்தனமா கண்டிப்பா சொல்லக்கூடாது. கேளுங்க மேடம், இல்ல, எங்க அண்ணி இல்ல, கேளுங்க. உண்மையை சொல்லுங்க, நம்ம பேசலாம். First நான் சொல்றேன் மேடம், அவளுக்கு கர்ப்பப்பை ஃபால்ட் இருக்கு. எந்த குழந்தை டாக்டர் நிரூபிச்சா ஃபர்ஸ்ட் எங்க தடவை போறது? நின்னது மேடம். பெங்களூர்ல பெங்களூர்ல நின்னது. அவ்வளவுதான் நீர் மேடம். கட்டி இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் நிக்கவே இல்ல குழந்தை. இதான் full ஆ நீர் காப்பல கட்டின மேடம். இப்பதான் நாங்க மிஷின்ல scan உட்கார்ந்து தச்சுனா அந்த எடுத்துட்டு ஏற்கனவே அவருக்கு குழந்தை வேணும்னு உங்களுக்கு ஆசையா? நான் தத்து கேட்டு மேடம். அது குழந்தை எல்லாம் வீட்டுக்கு சொல்லிட்டு எடுத்து நான் தத்து எடுக்க அனுமதி கேட்டேன். எங்க வீட்டுல கிடத்தி எதுக்கு அவங்க பொண்டாட்டி இருப்பான்னு கேட்டாங்க. அப்ப கூட இவங்க அனுமதி கேட்டாங்க. எது குழந்தை தர துணி தேய்க்கணும் போய் வேற எதுக்கு ஐயோ, செய்யற? எப்படி சொல்ற? இப்படி கூட நான் சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன். பல முறை கேட்டிருக்கேன் மேடம். இப்படி கூட பல முறை சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன். அது துணி தைக்கணும் குழந்தை வேணாம்னு யாரனா சொல்லுவாங்களா ஏன் மேடம் இப்ப நான் மேடம் எனக்கு குழந்தை பிள்ளை மேடம். நான் இப்ப தத்தத்து உரிமை மேடம். சரி எவ்வளவு செலவு பண்ணிருக்கான் கேளுங்க மேடம். அவன் எவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் கேளுங்க. நான் செலவு- குழந்தை வேணும்ன்றான்ல, ஆமா. அவன் எவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான்? மிஷின்ல உட்கார்றான், திரும்பி பிரேட் போகுது, திரும்பி பிரச்சனை திரும்பி படுத்துறா. படுத்துறா இப்ப ஒருத்தர் யாரும் உதவி இப்ப இவ்வளவு பண்ணல. செலவு பண்ணி நல்லா பண்ணிருக்கேன். பண்ண மாட்டேன் நானு. இப்ப இவ்வளவு செலவு பண்ண 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் நான். இப்ப நல்லா இருக்கிறான். உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருந்தா மேடம் 4 ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தேன் நானு. அவர் வர மாட்டேன்னிட்டாரு. என்ன கூட்டு போறதுல நீங்க போகாம எப்படி வந்து மேடம், நான் டாக்டர் கூட்டு தேர்வு போகாம பண்ணுவாங்க? யாருமே ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கு மேடம். ஒரு கூட்டு certificate போகாம வாங்கிருக்கு. இருப்பாங்களே யார்ட்டா. காவேரி நர்சிங் ரூம் பாத்துக்கு வீட்டான ஒரு நர்சிங் ரூம் 2 ரூம் ஸ்கேன் பண்ணிருக்கோம். காவேரி நர்சிங்ல வந்து 2 பேருக்கும் ஃபால்ட் இருக்கு. 6 மந்த் மார்க் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்ட பிறகு அப்ப லாஸ்ட் டைம் வந்து டேப்லெட்ஸ் போட்டுருக்காங்க. வாங்கி கொடுத்தியா? Tablets வாங்கி போட்டு- வாங்கி கொடுத்து 6 மாசம் ட்ரீட்மெண்ட் வாங்கி பில் கொடுத்தியா? கொடுக்கலையா? வாங்கி கொடுக்கல மேடம். சும்மா வெறுப்புல பேசாதீங்க. வேற உண்மையிலேயே உங்களுக்கு அவர் மேல சுத்தமா எனக்கு எப்பயோ இப்போ ஆனா இப்பதான் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணி 8 வருஷமா இது நாங்க அப்பயும் சரி போய் வாழலாம் நம்ம ஆம்படியான ஆயிடுச்சு வாழ்ந்து அவங்க வேணான்னா கூட எங்க வீட்டுல எல்லாம் வேணான்னா கூட என் ஆம்படி ஆயிடுச்சு நான் போறேன் 30 வயசுல இருந்து எவ்வளவு காலத்துக்கு தனியா வாழ்றதுமா? நான் வாழ்ந்து இப்போ வந்து சந்தோஷமா இருக்கேன் மேடம். இந்த 1 மாசமா நானு நிம்மதியா இருக்கேன்னு feel ஆமா பண்றீங்களா? நிம்மதியா இருக்கேன் நானு. சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்க தங்கச்சி இப்ப விரும்பலன்னு சொல்றாங்க. இல்ல ஆனா ஒரு- விரும்பி கல்யாணம் பண்ணது கிடையாது மேடம். என்ன எங்க வீட்டுக்காரர் என்ன விரும்புறேன், நானும் எங்க வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டா என் ஃபேமிலி என்ன ஆகும் மேடம்? நான் 2 குழந்தைங்களை வச்சிருக்கேன். ஆல்ரெடி அவன் சொன்னதே அதுதான். மெயின் வந்து ஒண்ணும் இல்லைங்க. அவர் சொல்றது எதுக்குன்னா நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க. எங்க வீட்டுல அதுக்காக சந்தேகம் ஏதாவது எதுக்கு? தப்பா சொன்னா இப்ப தானே இங்க நீங்க பட்டியா போட்டு அடங்குவீங்க. நான் போய் பக்கத்துல போய் சாப்பிட்டுறேன் மேடம். உண்மையிலேயே அவங்க 2 பேத்துக்குள்ள தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்களா மனசார? இல்ல மேடம் அந்த மாதிரி இல்ல. வேணும்னே சொன்னீங்களா? இல்ல வேணும்னு சொல்ல. இவ்வளவு பெரிய இவங்க வார்த்தைகள் வந்து வேணும்னு என்ன எப்படி சொல்லலாம். டார்ச்சர் பண்ணாங்கன்னா எனக்கு சண்டை வரும்போது நான் தான் வச்சிருக்கேன் நான் தான் வச்சிருக்கேன் போ நைட்டா போ மேடம் சொல்லுவாங்களே. வீட்டுக்கு கண்டிப்பா போறேன். அதனால தான் நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். நம்ம மனசுல என் போய் wife வாங்கிக்கோமா. கண்டிப்பா சொல்லிருக்காங்க. சரி அவங்க எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டேன் மேடம்.
எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த ஏரியால இங்க அங்க போய் பண்ணமா என்னென்ன பண்ண முடியுமோ ஸ்டேஷன்ல போயிட்டு எத்தனை இதுவரையில நான் ஸ்டேஷன் வாசப்படி ஏறினது கிடையாது மேடம். இவன் போயிட்டு என்னை வந்து எத்தனை நாள் உள்ள போயிட்டு உட்கார வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டான் மேடம். இப்போ வந்து இந்த இடத்துல என்னன்னா இவரு பழைய கதைகள் போகட்டும், நீங்க ஒரு ஜெனுவின் பர்சன், அவரே அதை ஒத்துக்கிறாரு, எங்க மச்சான் நல்லவரு புரிஞ்சுக்குவாரு சொன்னான். அக்கானாலதான் மெயின் சொல்லி அவர் நினைக்கிறாரு, ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்க போல இருக்கு. ஆமா மேடம். இப்ப இல்ல இதுல நான் வந்து என்னன்னா- அதிகம் வந்து தலையிட மாட்டேன் மேடம். எத்தனை பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு 4 நாள் கரெக்டா இருப்பேன் 10 வீடு மாறின மேடம். மேடம் 5வது நாள் ஒண்ணு எத்தனை பஞ்சாயத்து பண்ணீங்கனாலும் ம். வேற என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கான உண்மையான காரணம் என்னன்னு உண்மையான தெரியாத காரணம் என்ன? வரைக்கும் மேடம் உண்மையான காரணம் சொல்லட்டுங்களா? அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையில திருப்தி இல்லை மேடம். அவனுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில திருப்தி இருந்ததுன்னா அவன் வந்து பொண்டாட்டி மேல சந்தேகப்பட மாட்டான். அதனாலதான் சந்தேகம் வருது. அதனாலதான் நிறைய சந்தேகம் வர்றதுக்கான குடிகாரர்கள், காரணம் முக்கிய காரணம் அதுதான் நிறைய மேடம். ஆமா, குடிகாரர்கள் நிறைய பேர் வைஃப் சந்தேகப்படுறதுக்கு காரணம் குடி அவங்கள பலவீனமாக்கிடுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துரும். உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமயே உங்களுக்கு அது ஏன்னா இப்போ வந்து கடைசியா தான் அக்கா வீட்டுக்காரன் வந்தது வந்து கடைசியா தான் மேடம். இதுக்கு முன்னாடி சரி, எத்தனை இப்ப பேர் இந்த பிரச்சனை உங்களுக்கு அழகா இனிமே நம்ம என்ன பேசியும் ஆமா அது வந்து நமக்கு இது வேற எதை பேசினாலும் அது வெறும் மேல் பூச்சி தான். உண்மையான பிரச்சனை இதுதான். இதுதான் மேடம். இப்ப உங்க தங்கச்சி என்னங்குது, எனக்கு வேண்டவே வேண்டாங்குது. இவர் என்னங்கிறாரு, ம். என் மனைவி எனக்கு வேணுங்கிறாரு. நீங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ணலான்னு. நானே எவ்வளோ எனக்கு வந்து 3 தங்கச்சி, என்னால நானும் 4 ஃபேமிலி, எதுவா இருந்தாலும் நான் தான் செஞ்சு ஆகணும். அதனால நான் எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கி பார்த்துட்டேன் மேடம். கடைசியா வந்து சரி வேணாம் இவன் விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்துட்டேன் மேடம். நான் என்னையா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் மேடம். நான் இத்தனைக்கு வந்து அவங்க அசிங்கப்பட்டது பரவாயில்ல, கூட நான் அசிங்கப்பட்டது பரவாயில்ல மேடம். நான் அது பெருசா எடுக்க மேடம். catch up பண்ண முடியுமா? அது இல்ல மேடம். அதுக்கு நான் அசிங்கப்பட்டது கூட நான் வந்து வருத்தப்படல மேடம். எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டான். ஒரு நாள் கூட நான் நிம்மதியா வந்து வீட்டுல வந்து படுக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வர மேடம். எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணுவான். நிம்மதியா நைட்ல 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். அன்னைக்கு ஃபோன் 12 இல்ல, மணி என்னத்தினால சண்டை வரும் உங்க 2 பேருக்கு? இதுதான் மேடம். எது ஒரு சின்ன பிரச்சனைக்கே சண்டை வரும். இதுதான் சொல்ல முடியாது மேடம். யார்கிட்டயும் போக கூடாது. தங்கச்சி அதுதான் மேடம் அவர் சொல்லுவாரு. போயிட்டு அங்க 10 வந்தியா, அவ கூட போயிட்டு வந்தியா, அவளுக்கு குழந்தை குத்தியா, எனக்கு குழந்தை குத்தியா. இதான் மேடம் சின்ன விஷயம். என்ன சொல்ற வார்த்தை அவர் சொல்றாரு. அப்படியே மூமெண்ட் ஆயிடுது. இல்ல மனைவி கேக்குறானா ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே இருந்துட்டு வரேன்னா எனக்கு கேட்பாலாம் கேட்க மாட்டாளா? எங்க போயிட்டு வந்த? எதனா ஒரு கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல வேற இல்ல, எதுனா அவருடைய- வச்சிருக்கியா? இல்ல 8 மணிக்கு வரேன்னு மேடம். 12 மணிக்கு வரும். நான் ஒண்டியா இருந்து பயந்து நிற்பேன். அண்ணனுக்கு போன் பண்ணி மருத்துவர் போற வேலை டிராவல் எவ்வளவு நேரம் மேடம்? இல்ல தெரியாது, டைமே தெரியாது. நைட் ஆகும் 10 ஆகும். போன் பண்ணி சொல்லி டைம் லேட்டா தெரியாது வரேன். மேடம். இத்தனை மணிக்கு நம்ம வருவோம். 2 பேத்துக்குள்ள அடிப்படை அன்பு இழந்துட்டாங்க. ஆமா ஆமா அடிப்படை ட்ரஸ்ட், மியூச்சுவல் ட்ரஸ்டும் போயிடுச்சு. அது கிடையாது. பிரச்சனை பெருசு இல்ல. நீங்க 2 பேருமே ஒருத்தர் இன்னுமே இறங்கி வந்தீங்கன்னா இது சால்வ் இல்ல பண்ணலாம். மேடம் ஒண்ணு இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன் 2 இல்ல பேரும் மேடம், நினைச்சீங்கன்னா இப்போ ஆனா எனக்கு வந்து இந்த மனசுல வந்து பட்டுச்சு மேடம். அவருக்கு தேவையே இல்லன்னு மனசுல பட்டுச்சு மேடம். மேடம், இப்பதான் மேடம் அந்த மனசுல வந்து திடீர்னு மனசுல படும். படுறது அந்த அண்ணனுக்கு வந்து இப்பதான் கடைசி மேடம் வரைக்கும் எனக்கு பர்டனா போய் உட்கார்ந்திருக்கணும். வேண்டாம் மேடம். எனக்கு வேண்டாம். நான் கருவ மாட்டேன். அவன் மூஞ்சி கூட இது வரைக்கும் நான் பார்க்கல நானு. உங்க அண்ணனை பிடிச்ச ஒரு பெரிய ஒரு பர்டனா விழுந்துருவீங்கம்மா. நீங்க அதை பாருங்க, உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம். மேடம் நான் தனியா கூட நான் போயிச்சுக்கேன் மேடம். இவ்வளவு- நான் கண்டிப்பா நான் தனியா கூட நான் வேலைக்கு போயிட்டு நான் போயிட்டு என்னோட இது நான் பாத்துக்குவேன். அவள் தான் மேடம். நானா தேவையே இல்லை மேடம். அவரோட நான் டெய்லி இது பண்ணிட்டு இல்ல மேடம். நான் உணர்ச்சி வசப்படல. 8 வருஷமா உணர்ச்சி வசப்படாதான் மேடம் அவரோட நான் வெறும் வாழ்ந்தேன். 30 வயசு தான் ஆகுது. எனக்கு மனசுல வந்து இத்தனை நாளே வந்து தாங்கிட்டு இருந்ததே வந்து என் பயத்தினால தான் மேடம். இப்போ இவ்வளவு ஏன்னா காலம் என்ன இப்பன்னா இன்னும் பயங்கரமான குடிகாரர்கள் தினமும் அடி உத சந்தேகம் குழந்தைகள் கூட அந்த நைட்ல மாதிரி ஒரு கூட காலையில கடுமையான கொடுமையை பாக்குற பெண்களை எல்லாம் பாக்குறேன். அவங்க எல்லாம் கணவனை விடணும்னு எல்லாரும் நினைக்கிறது இல்ல. சரி மேடம், அப்படிப்பட்ட last time வந்து சூழ்நிலையில இவரை பார்த்தா இவர் அவ்வளவு மோசமான ஆளா தெரியலையே, ஏன் இப்படி அறவே வருகிறீங்க? மேடம் நீங்க சொல்றது இனிமே பேசிட்டே இருந்தீங்கன்னா அதுல வந்து சரி, விஷயமே சொல்லுங்க மேடம், இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது அவங்க ரொம்ப ஜெனுவினா தான் தெரியுறாங்க. சரி சொல்லுங்க மேடம். உங்களுக்குள்ள சண்டை இருந்திருக்கும். உங்களுக்குள்ள பேசிக்கா உங்களுக்கு வந்து முக்கியமா ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இல்ல. சரி அதனால உங்களுக்கு வந்து அந்த அன்பு கொண்டு சரி போச்சு. நீங்க என்ன ஆனா அத வச்சு நீங்க அந்த லெட்டரை எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி அந்த பொண்ணை டேமேஜ் பண்றது தப்பு. டேமேஜ் பண்ணல மேடம். நீங்க உண்மையிலேயே இல்ல உங்க மேடம். மனைவியே அவர் நினைச்சிருந்தீங்க. படிக்காத மேடம். சர்டிபிகேட்ல இருந்து எல்லாத்தையும் பேசாம சொல்றேன்ல. இரு, இரு, பேசாம ஒரு இரு. நிமிஷம் இரு பேசட்டும். சொல்லுங்க. கடைசி டைம்ல வந்து என்ன எப்படி பண்ணான்னா, நீ ஆம்பளே கிடையாதுடா,
நீ தொடர்பு வச்சுக்கணும் போது ஐயோ நீங்க கண்டபடி பேசினா அப்படித்தாங்க வரும். மேடம், அது நம்ம வார்த்தை நல்லா இருந்தா தானே இல்ல மேடம், நான் வந்து சமையல் செய்யல. இஷ்டத்துக்கு பேசினா என்ன ஆகுது? அப்படி இல்ல மேடம், இப்ப அங்க போவாதன்னு அப்புறம் சொன்னா வார்த்தை அப்புறம் அவங்க அக்காட்ட போய் சொன்னா அவங்க அக்கா 2 வார்த்தை பேசுறதா, அவங்க அண்ணன்ட்ட சொன்னா அதான் அவங்க அண்ணன் 2 சரி, நம்மளோட பேசத்தான் செய்வாங்கப்பா. இல்ல மேடம். நம்ம முதல்ல கம்மிட்டு இருக்கணும். யார்ட்ட இருந்து ஆரம்பிச்சது? ஒரு நாள் மேடம் அம்மா வருது, இப்போ அம்மா வந்து கடைசி டைம் இவருக்கு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அந்த பொண்ணுக்கு இல்ல விருப்பம் மேடம். இல்லாமயே அத வந்து நீங்க இல்ல மேடம், லவ் விருப்பப்பட்டு பண்ணிச்சேன்னு சொன்னீங்க. அது லவ் அது பண்ணவே அதே இல்ல. விருப்பப்பட்டு என் கூட வந்திருக்கும். ஆமா மேடம். ஆனா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு வன்முறையான ஒரு வற்புறுத்தலான ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. எல்லாரும் பொண்ணு கேட்ட முறையா பொண்ணு கேட்ட மேடம், பொண்ணு கேட்ட செஞ்சாச்சு. எங்க அக்காக்கு 2003 கல்யாணம் ஆச்சு. இப்ப வேண்டாங்குதுப்பா. திட்டம் சரி, போட்டு அவங்க நல்லா பிகினிங்ல இருந்தே ஏதோ பிளான் பண்ணியே நீங்க அந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு நான் சான்ஸே இல்ல மேடம். அப்படின்னா நான் ஏன் மேடம் இது வரைக்கும் நான் இங்கேயே வரேன் விசாரிக்க வரேன் மேடம். நாங்க வந்து எதுக்கு பொண்ணு விசாரிக்க கேட்கும்போது கொடுக்க 7 மாட்டேன்னு வருஷம் சொல்லிட்டோம் மேடம். மேடம். பெங்களூர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால பெங்களூர் விட்டு வந்துட்டல அப்பே பிரிஞ்சு நான் எதுக்கு வர மாட்டேன் வந்து இங்க 7 வருஷம் ஆமா இருக்கு. அப்பத்துல இருந்து இந்த பேப்பர் எதுக்கு வச்சிருக்கிற நீ அங்கே பிரிஞ்சிருவாங்க நான் எதுக்கு மேடம் வந்து என்ன வாழ வைங்கன்ட்டு அப்படியே துணியோட வந்தார் மேடம். போட்ட துணியோட வந்தார். வந்து அப்பதான் எங்க அக்கா எல்லாம் பொருள் எல்லாம் கொடுத்து எங்க அண்ணன் அட்வான்ஸ் காசு எல்லாம் கொடுத்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணி தான் வச்சாங்க மேடம். இது வரைக்கும் கேளுங்க மேடம், 1 ரூபாய் எத்தனை வந்தாரான்னு கேளுங்க மேடம். அங்க இது ஒரு பொருளும் எடுத்துட்டு வரல மேடம். எனக்கு சீர் கொடுத்த பொருளும் ஒரு எடுத்துட்டு வரல. நிமிஷம். நீங்க அழகா அந்த பொண்ணை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க சம்பாரிச்சத கொஞ்சமா இருக்கலாம். மேபி நீங்க உங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க வச்சுக்கிட்டு அம்மா காசு கூட பிடிக்காது சுத்தமா. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணும் பெத்த தாய் கொடுக்கறத தப்புன்னு சொல்ல முடியாது. என்னென்ன கொடுத்தாரு ஆனா மேடம், நீங்க நான் மனைவிக்கு கொடுக்கலன்னு சொல்லுவேன். 2 பேருக்கும் மேடம், மனைவி கொடுக்கணும். கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு மனைவி இல்ல மேடம், கொடுக்கலாமா? அது அவங்க அண்ணனே கொடுத்துட்டு இல்ல மேடம், லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு வந்து நீங்க பண்ணதுலயும் நிறைய மிஸ்டேக் இருக்கு. மனசுக்குள்ள அவங்க மேல சில கோவங்கள். இல்ல மேடம், நீங்க வசதியா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, வீடு எனக்கு அது இல்ல வாசல் மேடம். நம்ம இன்னும் நல்லா இல்ல. அதேதான் மேடம். எனக்கு அந்த அப்புறம் டார்ச்சர் இந்த பொண்ணு இன்னும் குழந்தை இல்ல. சைக்கோவை மாறினதுக்கு காரணமே அதுதான் மேடம். நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கிற பட்சத்துல அவர்கிட்ட நம்ம அதை சொல்றதை தவிர அவர் இன்னும் ஆனா வேணுங்கிறாரு. நீங்க இவ்வளவு குறை சொல்லிட்டு நான் வேணுமா? எவ்வளவோ மானத்தை வாங்கிடுவேன். இவ்வளவோ என் மேல குறை சொல்லிட்டு நாளைக்கு இப்படி எல்லாம் பண்ணி அடி திருப்பி சொல்றதுக்கு எனக்கு பொறிக்கா போடுவாங்க. இத பேசிட்டே இருந்தா சரியில்லை. உங்க மனைவி உங்களை அறவே வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மனசார ரொம்ப அடிப்படையா உங்களுக்குள்ள வாழ்த்துடுவேன். அப்படியே இப்ப கூட அந்த மனசுல வாழ்த்துற எண்ணமே இல்ல மேடம். நான் சத்தியமா சொல்வேன், அவன் வந்து நான் கெட்டு போனேன்னு தான் எண்ணம் வச்சுன்னு இருக்கான். பாபு தீபா 2 பேரும் உண்மையிலேயே மனம் வருத்தமாக இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதாக மனசுக்கு படுது. அவங்க இனிமேல 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு அவங்க அண்ணன் அவங்க அக்காவே சொல்றாங்க. அதற்கான நிறைய சான்றுகளும், எத்தனை முறை கவுன்சிலிங் போயிருக்காங்க, எத்தனை தடவை பஞ்சாயத்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிறதும், அவரும் பாபுவும் மனைவியை பழிவாங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர உண்மையிலேயே அவர் வரட்டும் வாழணும்னு நினைக்கிறாரு, சொல்றாரு வாயில. ஆனா அதற்கான பேச்சா அவருக்கு இல்ல. அந்த பொண்ணு ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிட்டதுனால ஒருத்தர் இனிமே புண்படுத்திக்க வேண்டாம், தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். அவங்கவுங்க வாழ்க்கைய, அவங்கவுங்களுடைய எதிர்காலத்தை நல்ல விதமா எதிர்நோக்கி நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட இனிமேலாவது பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவங்க வாழணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள், விருப்பம். இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதில்